பெரிய பிரம்மாண்டமான வீடு இல்ல, செல்வ செழிப்பான வீடு இல்ல, ஏகப்பட்ட உணவு வகைகள்லாம் அங்க இல்லைனாலும் என்னவோ அந்த கராமாபாயின் இல்லத்திற்குள் அவர் நுழைந்ததுமே ஒரு சந்தோஷ ஊற்று என்பது அவருடைய உள்ளத்திற்குள் புகுந்ததாம். அந்த பொழுது என்பது புலராமல் இருக்கும். என்னுடைய துணைக்கு வரத்துக்கெல்லாம் யாருமே கிடையாது. அதனால நான் குளிக்காம தான் கிச்சடி பண்ணுவேன். பண்ணிட்டு தான் நான் குளிக்க போவேன். ஆனா நான் பண்ணி முடித்ததுமே பகவானுக்கு காட்டுவேன். பகவான் ஓடி வரான் அப்படின்னதும் சரி, ஏதோ மனசுல நினைச்சுட்டு இருக்கா, பகவான் எப்படி வருவான்? பாட்டி, நீ முன்னாடி என்ன பண்ணியோ அதே மாதிரி நீ பண்ணு, இன்னைக்கு எனக்கு கிச்சடி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை எனக்கு பசிக்கிறது அப்படின்னு சொல்லித்தான். அப்போ கோயில்ல மணி அடிக்கிற சத்தம் கேட்கறது, நான் கோயில்ல போய் சாப்பிட்டுக்கிறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை கிளம்பிட்டு தான் அழுதுண்டே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. தெய்வ தமிழ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். கராமாபாய் அப்படிங்கிற ஒரு பக்தை எப்படி தினமும் ஜெகநாதனுக்காக தன்னுடைய இல்லத்திலிருந்தே ஆசையாக பக்தியுடன் பாசமாக கிச்சடியை சமைத்து பெருமாளுக்கு நைவேத்தியம் செய்தால் அவளுடைய அந்த பக்திக்கு வசப்பட்டு ஜெகநாதன் பெருமாளே எப்படி ஒரு சிறுவன் ரூபத்தில் வந்து அந்த கராமாபாயிடம் தானே அந்த கிச்சடியை சாப்பிட்டு கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறத நாம போன பகுதியில பார்த்தோம் இல்லையா? தொடர்ந்து கராமாபாய் கிச்சடி சேவையை செய்து கொண்டிருந்தால் பகவான் வந்துட்டே இருந்தான். ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, அவர்கள் குடியிருக்கக்கூடிய அந்த ஊருக்கு ஒரு மிக சிறந்த பூரி ஜெகநாத பக்தர் ஒருவர் வந்தாராம். ஒரு பெரியவர் வந்தார். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த ஊர்ல இருக்கக்கூடியவங்க ஒவ்வொருடைய இல்லத்திலும் ஒவ்வொரு நாள் தங்கி அங்க அவங்க கொடுக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டுட்டு புரி ஜெகநாதரப்பே சேவிக்கக்கூடிய பழக்கத்தை அவர் பண்ணிட்டு இருந்தார். அந்த ஊர்ல இருக்கிறவாள்லாம் சொன்னாலாம், ஏதோ பாருங்கோ, தூரத்துல ஒரு வயதான பெண்மணி இருக்கா, அவங்க கிரகத்துல யாருமே இல்லை, அதனால உங்களுக்கு பரவாயில்ல அப்படின்னா அவளுடைய இல்லத்துல கூட நீங்க ஒரு நாள் இப்ப நீங்க போய் தங்கிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஒரு சாதாரண ஒரு வீடாதான் அது இருக்கும், வசதிகள்லாம் இருக்காது. ஆனா உங்களுக்கு என்ன தேவையோ அதை அந்த பாட்டி பண்ணி கொடுப்பா. ஏன்னா அவள் ஒரு தீவிரமான ஜெகநாத பக்தை அப்படின்னு ஊர்ல இருக்கிறவர்கள்லாம் சொல்லவே சரின்னு அந்த பெரியவரும் இந்த கராமாபாயின் இல்லத்திற்கு வந்தார். வந்தவர் அந்த இடத்த பார்க்கறார். அவ்வளோ ஒரு மனசுக்குள்ள ஒரு ஆனந்தம் வந்துதான் அந்த பெரியவருக்கு. பெரிய பிரம்மாண்டமான வீடு இல்ல, செல்வ செழிப்பான வீடு இல்ல, ஏகப்பட்ட உணவு வகைகள்லாம் அங்க இல்லைனாலும் என்னவோ அந்த கராமாபாயின் இல்லத்திற்குள் அவர் நுழைந்ததுமே ஒரு சந்தோஷ ஊற்று என்பது அவருடைய உள்ளத்திற்குள் புகுந்ததாம். உடனே அவர் கேட்டாராம் கராமாபாய் கிட்ட, ரொம்ப என்னமோ தெரியலம்மா, ஒரு மன நிறைவு சந்தோஷம் என்பது இங்க ரொம்ப இருக்கு, என்ன காரணம்னு தெரியல, நீ ரொம்ப விமர்சையா பூஜை புனஸ்காரம் பண்ணுவியோ அப்படின்னு கேட்டபொழுது கராமாபாய் சிரிச்சுண்டே சொன்னாலாம், எனக்கு பூஜை புனஸ்காரம் என்பது எப்படி சரியா பண்ணணும்னுலாம் தெரியாது சுவாமி அப்படின்னாலாம். சரி, அப்ப பகவானுக்கு நிறைய விதவிதமா உணவு வகைகளெல்லாம் பண்ணி காட்டுவியோ அப்படின்னு கேட்ட பொழுது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏதோ காத்தால நான் எழுந்ததுமே கிச்சடி பண்ணுவேன், கிச்சடி பண்ணி முடிச்சுட்டு அந்த ஜெகநாதன் கோவில் இருக்கக்கூடிய பக்கமா திரும்பி ஜெகநாதா சாப்பிடுன்னு சொல்லுவேன், நான் சொன்னதுமே ஜெகநாதன் ஓடி வந்துருவான், வந்து இந்த கிச்சடி ஆசாசியா சாப்பிடுவான், அவன் கிளம்பி போனப்புறம் நான் குளிக்க போவேன் அப்படின்னு இந்த பாட்டி சொன்னாலாம். அம்மா, உங்களுக்கு வயசாயிடுத்து, நீங்க தப்பா சொல்றீங்க. நீங்க காத்தால எழுந்துப்பீங்க, எழுந்ததுமே குளிக்க போவீங்க, குளிச்சுட்டு கிச்சடியை நீங்க பண்ணுவீங்க, பண்ணிட்டு காட்டுவீங்க, பகவான் வருவார் அப்படின்னு இந்த பெரியவர் திருத்தி சொன்னாராம். இல்ல, நீங்க தப்பா சொல்றேன், நான் பல வருஷமா இதை தான் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நான் ரொம்ப காலங்காத்தால எழுந்துக்கிறதுனால நிறைய சமயம் அந்த பொழுது என்பது புலராமல் இருக்கும். என்னுடைய துணைக்கு வரத்துக்கெல்லாம் யாருமே கிடையாது. அதனால நான் குளிக்காம தான் கிச்சடி பண்ணுவேன், பண்ணிட்டு தான் நான் குளிக்க போவேன். ஆனா நான் பண்ணி முடித்ததுமே பகவானுக்கு காட்டுவேன், பகவான் ஓடி வரான் அப்படின்னதும் சரி, ஏதோ மனசுல நினைச்சுட்டு இருக்கா, பகவான் எப்படி வருவான் அப்படின்னு இந்த பெரியவருக்கு ஒரு சந்தேகமா. ஆனா இந்த பாட்டி இவ்வளவு உறுதியாக சொல்லவே அந்த பெரியவர் சொன்னாராம், எல்லாம் சரிமா, நீங்க பண்றது எல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு, அது புரியறது, பகவான் நேர்ல வந்து சாப்பிட்றாரு, நான் ஒத்துக்கிறேன். ஒரு விஷயம் மட்டும் இன்னில இருந்து பண்ண ஆரம்பிங்க. இத்தனை நாளா
உங்களுக்கு தெரியாம நீங்க என்ன பண்ணிருக்கேள், அது பகவானுக்கு நைவேத்தியம் பண்றோன்றத நீங்க ரொம்ப அவ்வளவு இதுவா நினைச்சுட்டு இருந்தீங்கன்னா கூட அதை குளிக்காம நீங்க பண்றே இல்லையா அந்த கிச்சடிய, இன்னில இருந்து அதாவது நாளை காத்தால நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, எழுந்ததுமே முதல்ல போய் குளிச்சிருங்க. குளிச்சுட்டு வந்து அந்த கிச்சடியை நீங்க பண்ணி பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணுங்கள். அப்போ உங்கள்கிட்ட ஓடி வரா இல்லையா அந்த ஜெகநாதன், இன்னும் சந்தோஷமாக அந்த கிச்சடியை சுவைத்து சாப்பிடுவான். அதை மாத்திரம் நீங்க பண்றேளா அப்படின்னு அந்த பெரியவர் கேட்க சரின்னு ஒத்துண்டாளாம் பாட்டி. அடுத்த நாள் காத்தால என்ன பண்ணினா அப்படின்னா, அந்த பெரியவர் கிளம்பி போயிட்டார். உடனே இவ கிடுகிடுன்னு இந்த பாட்டி ஓடி போய் ஒரு இடத்துல குளிச்சுட்டு அவசரமா வரா. ஏன்னா ஜெகநாதனுக்கு பசிக்கும் இல்லையா, காலங்காத்தால அந்த குழந்தை வந்துருவான்னு தெரியும். ஓடி வரா, வந்துட்டு கிச்சடி பண்ணிண்டே இருக்கா. அப்ப அந்த சிறுவன் வந்துட்டான், ஜெகநாதரை வந்துட்டார். என்ன பாட்டி இவ்வளவு நேரம், உனக்கு என்ன ஏதாவது தலைவலிக்கிறதா, உடம்பு சரியில்லையா, ஏன் நீ ரொம்ப இன்னைக்கு லேட்டா எழுந்துட்டியா அப்படின்னு அடுத்தடுத்த கேள்விகளையா கேட்கிறான் ஜெகநாதன். அது ஒண்ணும் இல்லப்பா, ஒரு பெரியவர் உன்னுடைய பக்தர் தான், அவர் இங்க நம்ம இல்லத்துல வந்து தங்கிட்டு இருந்தார். நான் இத்தனை நாளா உனக்கு நான் தப்பா பண்ணிட்டேன், எனக்கு எப்படி உனக்கு பண்ணணும்னு கூட சரியா தெரியல பத்தியா, நான் குளிக்காம உனக்காக அந்த கிச்சடியை பண்ணிட்டேன், நீயும் பாவம் அது தெரியாம வந்து சாப்பிட்டு இருந்த, அந்த பெரியவர் தான் வந்து என்னை திருத்தினார், இன்னில இருந்து நீ குளிச்சுட்டு பண்ணுமா, அப்பதான் ஜெகநாதனுக்கு பிடிக்கும்னார், அதனால இன்னைக்கு நான் போய் குளிச்சுட்டு கிச்சடி பண்ணேன், தொப்பர் கொதிச்சுட்டு இருக்கு அப்படின்னார். அப்படின்னு அந்த பாட்டி சொன்னதும் ஜெகநாதர் கேட்டார், பாட்டி நீ குளிச்சுட்டு எனக்கு கிச்சடி பண்ணாதான் நான் பிடிக்கும்னு உன்கிட்ட சொன்னேனா, எனக்கு எப்படி பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு பெருமாள் மனசுல நினைச்சுக்கிறார். அந்த உண்மையான பக்தியோட தன்னுடைய பக்தன் ஒரு விஷயத்த சமர்ப்பிச்சுட்டான் அப்படின்னா அதை பகவான் ஏத்துப்பார். அதற்காக நம்ம குளிக்காம பிரசாதம் பண்ணணும்னு பகவான் சொல்ல வரல. ஆனா இப்ப நாமளே ஒரு நோய்வாய்ப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம் அப்படின்னா அந்த சமயத்துல நாம பகவானை நினைச்சுக்கலாமா கூடாதா அப்படின்னா, அந்த ஹாஸ்பிட்டல் பெட்ல இருந்து கொண்டு நாம பகவானை நினைத்தால் கூட அந்த இடத்துல பகவான் நமக்கு வந்து காப்பாத்துறான் இல்லையா. அந்த இடத்துல நம்மளுடைய இந்த சரணாகதிய உண்மையான பக்தியை தான் பகவான் பார்க்கறான். இந்த பாட்டி பல வருஷ காலமாக எழுந்துக்கிறா, கிச்சடி பண்றா, அத முதல் நைவேத்தியமா, அவளுக்கு எவ்வளவு உடம்பு சரியில்லைன்னாலும் என்ன பண்றா, அந்த கிச்சடி பண்றதை மட்டும் அந்த பாட்டி இந்த கராமாபாய் விடவே இல்லை. பகவானுக்கு பசிக்கும், அவருக்கு நெய்வேத்தியம் நாம தினம் கிச்சடி பண்ணணும்னு கொடுக்கறா இல்லையா, அந்த மனசதான் பகவான் பார்த்திருக்கான். பாட்டி நீ முன்னாடி என்ன பண்ணியோ அதே மாதிரி நீ பண்ணு, இன்னைக்கு எனக்கு கிச்சடி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை எனக்கு பசிக்கிறது அப்படின்னு சொல்லித்தான். அப்போ கோயில்ல மணி அடிக்கிற சத்தம் கேட்கறது, நான் கோயில்ல போய் சாப்பிட்டுக்கிறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை கிளம்பிட்டு தான் அழுதுண்டே. இந்த பாட்டி அத்தனை நாளா அவனை ஜெகநாதான் கூட கூப்பிடாத பாட்டி ஜெகநாதா ஜெகநாதான் அப்படி கதறா. அந்த குழந்தை திரும்பி கூட பார்க்காம போயிடுத்து. அன்னைக்கு ஃபுல்லா பாட்டியும் கிச்சடியை சாப்பிடவே இல்லை. ஏன்னா என் ஜெகநாதன் சாப்பிடலையே, அங்கேருந்து ஓடி பசியோட வந்த குழந்தை கிச்சடியை சாப்பிடலையே அப்படின்னு பரிதவிக்கிறான் அந்த பாட்டி. சாயந்தரம் அந்த பெரியவர் திரும்பவும் வந்தாராம். என்னம்மா இன்னைக்கு நான் சொன்னபடி நீங்க குளிச்சுட்டு பிரசாதம் பண்ணேளா, உங்க ஜெகநாதன் சந்தோஷமா வந்து சாப்பிட்டானான்னு கேட்டபொழுது பாட்டி சொன்னாலாம், என் ஜெகநாதனுக்கு நான் முன்னாடி எப்படி பண்ணிட்டு இருந்தேனோ அதே மாதிரி பண்ணினாதான் பிடிச்சிருக்கு, என்னை தயவு செய்து மன்னித்து விடுங்கள் அப்படின்னாலாம் பாட்டி. சாஷ்டாங்கமாக அந்த பெரியவர் அந்த பாட்டியின் காலில் விழுந்தாராம். விழுந்துட்டு சொன்னாராம், உன்னுடைய ஜெகநாதன் திரும்பவும் நாளை உன்னை தேடி வருவான், அப்போ எனக்கும் அந்த ஜெகநாதன் காட்சி கொடுக்கணும்னு நீங்க சொல்லுங்கோ அப்படின்னு அந்த பெரியவர் அந்த பாட்டியிடம் சொன்னாராம். அவனையே பாட்டி சிரிச்சுண்டாளாம், நான் உங்களுக்காக பரிந்துரைப்பதா அப்படின்னு சிரிச்சுண்டாளாம். திரும்பவும் அடுத்த நாள் வந்தது. அடுத்த நாள் காத்தால ஜெகநாதன் சொல்லிட்டார் இல்லையா, அதனால பாட்டி என்ன பண்ணா அப்படின்னா காத்தால எழுந்துக்கிறா. குழந்தை நேத்தியே சாப்பிடாம போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு குளிக்காமல் ஸ்நானம் செய்யாமல் கிச்சடி செய்தாள். அந்த கிச்சடியை சாப்பிட ஜெகநாதன் வந்தானா இல்லையா, அவனுக்கு பிடித்த அந்த கராமாபாய் கிச்சடியை அவன் ஏற்றுக்கொண்ட வைபவத்தை பத்தி நாம அடுத்த பகுதியில பேசி தெரிந்து கொள்வோம். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.